வயல்வெளி சேற்றில் மாமியாரை துடைப்பம் மற்றும் கைகளால் தாக்கிய மருமகளின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் லாடாவரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கொல்லைமேடு ராஜவீதியில் வசித்து வருபவர்தான் 62 வயதான சின்ன பாப்பா. இவரது கணவர் சக்கரவர்த்தி. இருவருக்கும் பழனி, கோபி என 2 மகன்கள் உள்ளனர். மேலும் தனது 2 மகன்களுக்கும் நிலத்தை சரிபாதியாக பிரித்து அவரவர் பெயருக்கு கிரயம் செய்யப்பட்டு அவரவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2வது மகன் கோபி திருமணமாகி தனது மனைவியுடன் வெளியூரில் வேலை செய்து வருகிறார். மூத்த மகன் பழனி தன் மனைவி ராஜேஸ்வரியுடன் லாடாவரம் கொல்லைமேடு பகுதியில் வசித்து வருகின்றார். இளைய மகன் கோபிக்கு சொந்தமான நிலத்தை அவரது தாயார் சின்னபாப்பா விவசாயம் செய்து வருகிறார். மேலும் சின்ன பாப்பாவின் கணவர் சக்கரவர்த்திக்கும் மூத்த மருமகள் ராஜேஸ்வரிக்கும் திருமண மீறிய உறவு இருப்பதாகவும் அடிக்கடி இவர்கள் தனிமையில் சந்தித்துள்ளதாகவும் அதனை மாமியார் மருமகள் ராஜேஸ்வரியிடம் பலமுறை கண்டித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி அன்று மாலை இளைய மகன் நிலத்தில் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது வரப்பில் உட்கார்ந்து சின்ன பாப்பா பேசிக் கொண்டிருந்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது முன்விரோதம் காரணமாக ராஜேஸ்வரி மாமியார் சின்ன பாப்பாவை பார்த்து தகாத வார்த்தைகளால் சொல்லி திட்டிய நிலையில் வார்த்தை போர் முட்டி மருமகள் ராஜேஸ்வரி மாமியார் சின்ன பாப்பாவின் தலைமுடியை பிடித்துக்கொண்டு கையாலும் காலாலும் துடைப்பத்தாலும் சரமாரியாக தாக்கியுள்ளார். அப்போது அங்கு வந்த ராஜேஸ்வரியின் கணவர் தாயை அடிப்பதை பார்த்து தனது மனைவியை தடுக்காமல் அப்படியே சிறிது நேரம் வேடிக்கை பார்த்துள்ளார். அதேபோல் சின்ன பாப்பாவின் கணவர் சக்கரவர்த்தியுடன் மருமகள் ராஜேஸ்வரி திருமணத்தை மீறிய உறவு வைத்துக் கொண்டு சின்ன பாப்பாவை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ள ராஜேஸ்வரி அதனால் சின்ன பாப்பா மீது அடிக்கடி இதேபோல் பிரச்சனை செய்து குடிபோதையில் தாக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சின்ன பாப்பா தனது மருமகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள கலசப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். மாமியார் மருமகள் இருவரும் சண்டை போட்டுக்கொள்ளும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து கலசப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.